இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த சத்திய வசன நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதை கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருக்கிற உங்களை அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நேயர்களாகிய உங்களை நம்முடைய வடக்கு பிரதேசத்தில் உள்ள மூதூர் என்னும் இடத்துக்கு அழைத்து கொண்டு போகலாம் என்று நான் பிரயாசப்படுகிறேன். பல வருடங்களுக்கு முன்னதாக நான் அந்த இடத்துக்கு போயிருந்த பொழுது மண்பாண்டங்கள் வணைகின்ற ஒரு ஐயாவுடைய வீட்டை கண்டு அதுக்குள்ளே நுழைந்தோம். அருமையாக இருந்தது. எப்பொழுதும் நாங்கள் வேதத்தில் படித்திருப்போம், கதைகளை கேட்டிருப்போம். ஆனால் முதல் தடவை மண்பாண்டங்கள் செய்கின்ற ஒரு வீட்டுக்குள்ளே போய் அந்த ஐயாவோடு நாங்கள் பேசி அங்கே நடந்தவைகளை பார்த்த பொழுது உண்மையாகவே ஆச்சரியமாக இருந்தது. அங்கே ஒரு பக்கத்திலே மண் குவியல் ஒன்று கண்டேன். அது என்னென்று கேட்ட பொழுது அது ஒரு விசேஷமான மண் குவியல். சாதாரண மண்ணிலிருந்து அந்த மண்பாட்டம் செய்ய முடியாது. இந்த மண்ணை எடுக்கிறதுக்கு பெர்மிஷன் எடுத்து உத்தரவு எடுத்து விலை கொடுத்து தான் அந்த மண்ணை வேண்டினேன் என்று சொன்னார்கள். இன்னொரு பக்கத்துக்கு அடுத்த பக்கம் போனால் அந்த மண்ணை பிசைந்து குழைத்து நல்ல ஒரு பதமாக்கி வைத்திருந்தார்கள். அது குழைக்கிறது பிசைகிறது என்று சாதாரண வேலை அல்ல. காலால் மிதித்து 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 அளமாக தண்ணீரிட்டு அதை பதப்படுத்தி இன்னொரு குவியல் மண்ணை நாங்கள் கண்டோம். இதுக்கு பின்னால் இன்னும் பார்க்கும்போது அந்த வீட்டிலே நவீன காரியங்கள் ஒன்றும் இல்லை, மின் பிணைப்பு மட்டும் இருந்தது. அந்த பாண்டம் செய்கின்ற ஒரு கருவியை நாங்கள் பார்த்தோம். அந்த கருவியை இன்னொருவர் சுற்ற வேண்டும், கையினால் சுற்ற வேண்டும். அவர்களுக்கு மின் பிணைப்பு இருந்தாலும் இந்த கருவியைக்கு அந்த மின் பிணைப்பில் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த வயது முதிர்ந்த இந்த தந்தைக்கு அந்த கருவியை சுற்றி இயக்கிறதுக்கு உதவியாக இருக்கிறது அவருடைய சின்ன மகன், அவருடைய ஏழை குடும்பம். அவர்கள் அந்த இடத்துல நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஐயா தன்னுடைய கையினாலே அந்த பிசைந்து வைத்த மண்ணை கொஞ்சம் எடுத்து அதை ஒரு உருண்டையாக்கி அந்த கருவியிலே அந்த மெஷினிலே வைத்தார். வைத்த பின் நான் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருந்தேன். மகனுக்கு அவர் ஆரம்பி என்று சொன்ன உடனே அவன் அந்த மெஷினை உருட்ட ஆரம்பித்தான். சுற்ற சுற்ற அந்த மெஷின் வட்டமாக சுற்ற தொடங்கினது. அந்த இடத்திலே அந்த வைக்கப்பட்ட அந்த மண் அந்த உருண்டையானது சுற்ற தொடங்கும் பொழுது இந்த வயது முதிர்ந்த ஐயாவினுடைய கரம் அந்த மண் குவியலின் மேல் விளையாடினதே ஒரு விளையாட்டு. அது என்னால் மறக்கவே முடியாது. அந்த சுற்றோடு அவருடைய கையும் சுற்றி கொண்டே இருந்தது. என்ன செய்கிறாருன்னு எங்களுக்கு கொஞ்சமே விளங்கவில்லை. அப்போ திடீரென்று பார்க்கும் பொழுது அது ஒரு பானை வடிவிலே ஒரு வடிவம் ஒன்று உருவானதை கண்டு எப்படி அது வந்ததுண்டு ரொம்ப மேஜிக்காக இருந்துச்சு எங்களுக்கு பார்க்கும் பொழுது. அப்போ பானை வந்து விட்டதே, ஒரு பானை ஒன்று வந்து விட்டதே என்று சந்தோஷப்படும் பொழுது அவர் அந்த மெஷினை நிறுத்திவிட்டு அந்த பானை செய்து அந்த மண்ணை திரும்ப உடைத்தார். எங்களுக்கு அது இன்னும் ஆச்சரியமாக இருந்த பொழுது நான் கேட்டேன், ஐயா அழகான ஒரு பானை ஒன்று வடிவமைத்து வர நீங்கள் ஏன் அதை உடைத்து போட்டீங்கள் என்று கேட்டார். என்ன சொன்னார் தெரியுமா? என்னுடைய இருதயத்திலே இருக்கிற அந்த வடிவமைப்பிலே இந்த பானை உருவாகவில்லை, ஆகினால தான் நான் உடைத்து போட்டேன். அப்போ இந்த மண்ணை பாவிக்க மாட்டீர்களா என்று கேட்ட பொழுது அவர் சொன்னார், இல்லை இதே மண்ணில் திரும்பவும் நான் இதை உருண்டையாக்கி அதை அழகாக பிசைந்து நல்ல உருண்டையாக்கி திரும்பவும் இதே மண்ணை கொண்டு என் இருதயத்தில் இருக்கிற அந்த வடிவிலே பானையை நான் செதுக்குவேன் என்று சொன்ன பொழுது உண்மையாகவே எனக்கு வேதாகமத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகம் வந்தது. அதை பின்னாலே நாங்கள் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, அந்த ஐயா இன்னும் ஒரு கதை சொன்னார். சின்ன சின்ன கற்கள், காற்று குமிழிகள் இவைகள் இருந்தாலும் பாத்திரம் சரியாக வனைய முடியாது என்ற ஒரு ரகசியத்தையும் சொன்னார். அதனாலே அவர் திருத்தி அமைக்கும் பொழுது என்ன குறைகளை கண்டாரோ அவைகளை சரிப்படுத்தி தன்னுடைய இருதயத்திலே இருக்கிற வடிவிலே அந்த பாத்திரத்தை இறுதியிலே வனைந்து எடுத்தார் பாருங்க. அவ்வளவு அழகாக இருந்தது. அது மட்டுமல்ல, அதை வெளியிலே எடுக்கும் பொழுது அதனுடைய அடிப்பக்கம் வெறுமையாக இருந்தது. அதுக்கு பின்னாலே தான் ஏதோ செய்யலாம் என்று சொன்னார். ஆனால் அதே சமயம் அந்த பாத்திரத்துக்கு நல்ல டிசைன் கொடுத்தார் பார்த்தீங்களா? அதுவும் அவருடைய
கை விரல்கள் அங்கே விளையாடினதை நான் பார்த்தேன். இதற்கு அடுத்த பக்கத்தை இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு தருவேன். ஸோ அந்த பாத்திரமானது மண்பாண்டம் வணைகின்ற அந்த ஐயாவனுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி வருமட்டும் அவர் தன்னுடைய முயற்சியில் பின்வாங்கி போகவில்லை. பிரியமானவர்களே, எரேமியா என்ற தீர்க்கதரிசியை கர்த்தர் ஒரு நாள் என்ன செய்தார்? நீ புறப்பட்டு குயவனுடைய வீட்டுக்கு போ என்று அனுப்பினார். ஏனென்றால் அவருடைய மக்கள் அவரை விட்டு அடிக்கடி பின்வாங்கி போனாலும் கர்த்தர் பொறுமையாய் அவர்களோட இருந்த காலம் அந்த காலப்பகுதி. அதனால எரேமியாவும் இந்த குயவனுடைய வீட்டுக்கு போய் இதே காட்சியை அங்கே கண்டதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் அதை பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நான் குயவன் வீட்டுக்கு போனேன், இதோ அவன் திரிகையிலே வணைந்து கொண்டிருந்தான், குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிட்டு, அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று எரேமியா 18ஆம் அதிகாரத்தின் முன்பகுதியிலே நாங்கள் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அவர் தன்னுடைய பார்வைக்கு கண்டபடி, தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றபடி, தம்முடைய பிரயோஜனத்துக்கு ஏற்றபடி அவர் வனைய தம்மை ஒரு குயவனாக இங்கே விஸ்தரித்திருக்கிறது இவ்வளவு பெரிய காரியம். பிரமாண்டமான தேவன் தன்னுடைய கைகளிலே நாங்கள் அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். நீங்களும் நானும் இன்றைக்கு அவருடைய கையில் இருக்கிறோமா? எங்களுக்குள்ளே இருக்கிறதான காற்று குமிழிகள், சின்ன சின்ன கற்கள், அதாவது சுய இச்சைகளும் பெருமைகளும் இருந்தாலும் அவருடைய சித்தத்துக்கு ஏற்ற பாத்திரமாக நாங்கள் வணையப்பட முடியாது. ஆண்டவருடைய கையிலே எங்களுடைய வாழ்க்கைகளை கொடுப்போம். சிதைந்து போயிருக்கிறோமா? பரவாயில்லை, சிதைந்த வாழ்வுகளை அவருடைய கையிலே கொடுப்போம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய எத்தனை பேருடைய வாழ்க்கைகள், என்னுடைய வாழ்க்கை சிதைந்து போனதே, வெளியில் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் எத்தனை பேர் நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்கள்? வேண்டாம், உங்களை செதுக்குவதற்கு ஒரு குயவன் இருக்கிறார், பரம குயவன் இருக்கிறார். அவருடைய கரங்களிலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புவித்து பாருங்கள். அவர் தம்முடைய இருதயத்தில் இருக்கிறபடி உங்களையும் என்னையும் உருவாக்கும் பொழுது அவருடைய மகிழ்ச்சியை சொல்லியே முடியாது. அவர் அதிலே மகிழ்ந்திருப்பார். சிதைந்து போனால் பரவாயில்லை, உலகம் உங்களை இனி உதவாது என்று தூக்கி எறிந்திருக்கலாம், நீங்களே உங்களை உதவாதவர்கள் என்று உங்களை நீங்கள் கணிப்பிட்டிருக்கலாம். பரவாயில்லை, இந்த நாள் உங்களுடைய நாள். பரம குயவனுடைய கரங்களிலே உங்களை அப்படியே சிதைக்கப்பட்ட வாழ்க்கையை அப்படியே கொடுத்து பாருங்கள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு புதிய நாளாக இருக்கும். புதிதாய் அவர் உங்களை இன்றைக்கு உருவாக்குவார். சிதைந்து போனவற்றை உருவாக்கி அவர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாக மாற்ற வல்ல தேவன் இன்றைக்கு பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் அழைக்கிறார். ஒப்பு கொடுப்போமா அவருடைய கரங்களிலே? அவர் நிச்சயமாக உலகம் அதிசயிக்கிறபடி என்னையும் உங்களையும் வெறுத்தவர்கள் பார்த்து பிரமிக்கும்படி எங்களை அவர் மீண்டும் உருவாக்குவார். கண்களை மூடி நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, பரம குயவனாய் நின்று எங்களை தூக்கி எறிந்து விடாமல், ஆண்டவரே உதவாது என்று சொல்லி தள்ளி விடாமல், கர்த்தாவே எங்களை மறுபடியும் உங்களுடைய கரங்களிலே எடுத்து நீங்கள் வனையும் பொழுது எங்களுக்கு அது மிகுந்த வேதனையை கொடுத்தாலும், நீங்கள் எங்களை பிசையும் பொழுது, எங்களை ஆண்டவரே காலினால் மிதிக்கும் பொழுது எங்களுக்கு மிகுந்த உபத்திரவமாக இருந்தாலும் எங்களுக்கு ஒன்று தெரியும், முடிவிலே நீங்கள் உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல அழகான பிரயோஜனமுள்ள பாத்திரமாக எங்களை நீங்கள் செதுக்கி எடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளிலே யார் யார் உங்களுடைய கரங்களிலே தங்களை ஒப்புக் கொடுக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையை என் தேவனே புதுப்பித்து கொடுக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, அந்த ஐயாவுடைய வீட்டுக்கு அடுத்த முறை திரும்பி போய் மிகுதி காரியங்களை நாங்கள் கவனிப்போம். இன்றைக்கு உங்களை தேவன் புதிதாக செதுக்கி கொண்டிருக்கிறார். சந்தோஷமாக அவருடைய கரங்களிலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். ஆமென்.